வெல்கம் டு ரகு டிவி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டருங்க. பெரியநாயக்கம்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட சோமையம்பாளையம் அப்படிங்கிற ஊராட்சியில் அமைஞ்சிருக்கிற இந்த மருதுமலைக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மலையேற போகிறது முருகன் கோயில் வந்து மருதுமலைங்க. இப்போ அங்கே தெரியுறதான் படிக்கட்டு. இங்கே படி பூஜை செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மலையேறலாம். ஸோ அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் நுழைவு. அரவணை துயிலும் அரிதிரு மருக அணி செய்யும் மருதுமலையோன் அடியவர் வினையும் அமரர்கள் துயரும் அற அருள் உதவு பெருமாளே அப்படின்னு அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடப்பட்ட இந்த மருதுமலைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு நீங்கள் படியேறும் பொழுது படியை நம்ம வணங்கிட்டு அப்படியே வந்தோம்னா தான் தோன்றி விநாயகர் இருக்கிறாருங்க. அவரை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்காக அப்படியே நம்ம மலை ஏறி போகிறோம். அடுத்து இடும்பன் சன்னதி வரப்போகுதுங்க. அவரை தான் இப்போ நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். ரொம்ப அமைதியாக இருக்குங்க, ரொம்ப சாந்தமாக இருக்குது. மனதுக்கு ஒரு அமைதி சுகம் கிடைக்குதுங்க. மருதமலை முருகையா, முருகனுடைய வாகனங்க மயில். ஸோ மருதமலை படியில் நம்ம ஏறிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம தான் தோன்றி விநாயகரை பார்க்குறோங்க. அதுக்கப்புறம் நம்ம இடும்பன் சன்னதிக்கு போவோம். இடும்பன் சன்னதியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு இந்த கோயிலை கும்பிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேங்க. பெரிய மருதமலை படியில் ஏறுறதுக்கு முன்னாடிங்க தான் தோன்றி விநாயகர் இருப்பாருங்க. அவரை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே படி ஏற போகிறோம். இந்த கோயிலுக்கு ஒரு முக்கியமான சிறப்பு இருக்குங்க. காமதேனு கண்ணுக்குட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவலிங்கத்தை வந்து மிதிச்சிருச்சு. உடனே வந்து அந்த காமதேனு என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த பாவம் போகிறதுக்காக இங்கே வந்து 5 முக்கிய ஸ்தலங்களுக்கு அது வந்து வழிபாடு செஞ்சுதுங்க. அதில் ஒரு முக்கியமான ஸ்தலம் தான் இந்த மருதுமலை. இந்த மருதுமலைக்கு காமதேனுவே வந்து வழிபாடு செஞ்சு தன்னுடைய பாவம் போக்கியிடங்க. ரொம்ப அமைதியாக இருக்குங்க, பறவைகளுடைய சத்தம். சுற்றி 2 பக்கம் மலைகள் தான் இருக்குங்க. வேலுண்டு வினையில்லைன்னு எழுதி போட்டிருக்குங்க. ஸோ இங்கே இருக்கிற மருதுமலையில் இருக்கிற முருகனை வந்து சுப்பிரமணிய சுவாமின்னு சொல்கிறாங்க, தண்டாயுத பாணின்னு சொல்கிறாங்க, மருதாச்சல மூர்த்தின்னு சொல்கிறாங்க, மருதப்பன்னு சொல்கிறாங்க, மருதன்னு சொல்கிறாங்க. இப்படியே மலை ஏறும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அமைதியாக இருக்குங்க மனசுக்கு. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டருங்க. தமிழக அரசு சிறப்பான பஸ் வசதி செய்யப்பட்டிருக்குங்க. இங்கேருந்து நீங்கள் மலைக்கு போகணுன்னா கூட கோயில் நிர்வாகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு 10 ரூபா கட்டணுங்க. அது ஏறி நீங்கள் மேலே மலைக்கு போய்க்கலாம், அல்லது படியில் கூட நடந்து போகலாங்க. ஒரு அரை மணி நேரம் வாக்கப்போல் இருக்குங்க. மனதுக்கு இனிமையாக இருக்குது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அப்படியே படி இருக்குங்க. 2 பக்கம் மரங்கள் சூழ ரொம்ப அமைதியாக, ரொம்ப மனதுக்கு அமைதியாக இருக்குங்க. இந்த கோயில் எவ்வளோ பழமையானது அப்படின்னா, தேவார பாடல் பெற்ற தலமான திருமுருகன் பூண்டியில் இருக்கிற கல்வெட்டு சொல்லுதுங்க.
இது வந்து 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோயில் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோயில் வரலாறு தல வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த 6 படைக்கும் போயிட்டு வந்தாங்க இல்லைங்களா? அதாவது வந்து அசுரர்களின் தலைவன் சூரபத்மனை அழிக்கிறதுக்கு வதம் செய்யறதுக்காக தேவரெல்லாம் போய் சிவபெருமான்கிட்ட வேண்ட, சிவபெருமான் தன்னுடைய நெற்றிலிருந்து 6 பொறிகள் மூலமா 6 முருகனை வந்து உருவாக்காரு இல்லைங்களா? அந்த 6 முருகன் வந்து அப்படியே எடுத்துடனே பெரியவனா வந்து திருச்செந்தூரில் வதம் செய்யலைங்க. அவர் என்ன பண்ணாருன்னா, குழந்தையா பிறந்து வளர்ந்து ஸோ அப்படி தானே வந்திருக்க முடியுங்க. ஸோ அப்படி வரும்பொழுது இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, முருகன் வளர்ந்து ரெடியாக இருக்கிறாருங்க. அப்போது இந்த தேவர்களாக வந்து இந்த மருதமலையில் வந்து கூப்பிடுறாங்க, இந்த முருகனை வந்து வாங்க வந்து சூரசம்ஹார நிகழ்வை நீங்கள் நடத்துங்க, அதாவது அந்த சூரபத்மனை கொல்லுங்க அப்படின்னு தேவர்களாக வந்து இங்கே இருக்கிற முருகனை கூட்டிகிட்டு போனாங்க. அப்படிங்கிறதுனால தான் இதை 7ஆம் படை வீடு அப்படின்னு சொல்கிறேங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோயிலுங்க இது. மருதமலை மாங்கனி முருகையா. கச்சியப்ப முனிவர் வந்து பேரூர் புராணத்தில் இந்த மருதமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா, சோமஸ் கந்த வடிவம் அப்படின்னு சொல்கிறாருங்க. அவர் ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, இப்போ வந்து சிவன் இருப்பார், பார்வதி இருப்பாங்க, இடையில முருகன் இருப்பார். ஸோ இப்படி தான் நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி தாங்க இந்த மலையும் கோவை மாவட்டத்தில். இப்போ மருதமலை இருக்குது அப்படின்னா, இந்த பக்கம் வெள்ளியங்கிரி மலை இருக்குதுங்க, அது சிவனை குறிக்கிறது. இந்த பக்கம் நீலிமலை இருக்குதுங்க, அது பார்வதி குறிக்கிறது. ஸோ வெள்ளியங்கிரி மலை சிவனாகவும் நீலிமலை பார்வதியாகவும் இடையில முருகனாக இருக்கக்கூடிய இந்த மருதமலைங்க. ஸோ இதை பார்க்கும்போது சோமஸ்கந்த வடிவமாகவே இருக்குது. ஸோ அதனால் இதை பார்க்கும்போது நம்ம உடல் நோய்களாக தீருங்க. அதனால தான் கச்சியப்ப முனிவர் பேரூர் புராணத்தில் இதை சோமஸ்கந்த வடிவம் அப்படின்னு சொல்கிறாருங்க. முதல்ல மலையில் படி ஏறும் பொழுது தான் தோன்றி விநாயகரை நாம் வழிபாடு செஞ்சாச்சுங்க. அடுத்து இப்போ நாம் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, இடுமன் சன்னதிக்கு போயிட்டுருக்கோங்க. ஸோ அப்படியே இடுமன் சாமிக்கு பின்னாடி வந்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் இருக்குங்க. அது அப்படியே வழிபாடு செஞ்சுட்டு அப்படியே மேலே ஏற போகிறோம். இதுதான் இடுமன் கோயிலுங்க. காவடியோடு இடுமன் கோயிலே வந்து காவடியோடு இருக்கக்கூடியது இதுதாங்க. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனமிட்டு பேசி பாருங்க, தீராத வினைகளெல்லாம் தீர்ந்து போகுங்க, சத்தியம்மா சொல்லுறேன், தீராத வினைகளெல்லாம் தீர்ந்து போகுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க. இப்போ நம்ம போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா, குதிரை குழம்பு வடிவம் பதித்த ஒரு பாறையை நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக முருகன் கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா மயில் வாகனமாக இருக்கும். இந்த மருதமலையில் குதிரை தான் வாகனமாக இருக்குது. இந்த ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்க. முருகனுடைய வாகனமாம் குதிரைக்கும் இப்போ நாம் போகிற வழியில் பார்க்கக்கூடிய அந்த குதிரை குழம்பு வடிவத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது, அதை நான் சொல்கிறேங்க. ஸோ மற்ற கோயில்கள் மாதிரி கொஞ்சம் கடினமாலாம் இருக்காதுங்க. ரொம்ப அழகாக ரொம்ப இதமாகவே நம்ம மருதமலை ஏறலாங்க. படிக்கட்டு பார்த்திங்கன்னா நெருக்கமாலாம் இருக்காது. ஒவ்வொரு படிக்கும் அவ்வளோ கேப் இருக்கும்.
படிக்கட்டுலாம் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் மரங்கள் அடர்ந்து இயற்கை எழில் கொஞ்சம் சுத்தமான காற்று வீச அவ்வளோ இதமாக இருக்குங்க. இந்த வெயிலெல்லாம் நடந்து போனீங்க அப்படின்னா அது தெரிவிக்காது. ஸோ இப்போ நாம் போயிட்டுருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இடும்பன் சன்னதிக்கு போயிட்டுருக்குங்க. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த இடும்பன் மருதமலையில் இருக்கக்கூடிய மலை படியேறும் இந்த இடும்பன் வந்து காவடி தூக்கிட்டு இருக்கிறாருங்க. அது மாதிரி தான் அந்த இடும்பன் சிலை இருக்குங்க. ஸோ இந்த மலையேறி வந்தீங்க அப்படின்னா இந்த படிக்கட்டு எங்கே போகுது அப்படின்னா ஆதி மூலஸ்தானத்துக்கு போகுதுங்க. ஆதி மூலஸ்தானத்தை ஃபஸ்ட்டு வழிபடுறோம். அதுக்கடுத்து பஞ்சமுக விநாயகர் இருக்கிறாரு, அவரை வழிபடுறோம். அதுக்கப்புறம் தண்டாயுதபாணியாம் மருதாச்சல மூர்த்தி நம்ம வழிபட போகிறோங்க. இதில் ஆதி மூலஸ்தானத்தில் முருகன் வள்ளி தெய்வானி இருக்காங்க. அது வந்து உருவாக்கப்பட்ட சிலை இல்லைங்க, தான் தோன்றித்தனமாக வளர்ந்த சிலைங்க. இதில் வள்ளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெய்வானி சிலையை விட கொஞ்சம் சற்று உயரம் அதிகமாக இருக்குங்க. இந்த 2 பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி மலைகளும் காடுகளும் மரங்களும் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தலங்க. ஸோ அடுத்து நாம் பார்க்க போகிறது குதிரை குழம்பு வடிவம் பதிக்கப்பட்ட ஒரு பாறை. இந்த முக்கியமாக முருகனுக்கு வாகனமாக இருக்கக்கூடியது மயிலுங்க. ஆனால் மருதமலையானுக்கு வாகனமாக இருக்கக்கூடியது குதிரை. இந்த குதிரை குழம்பு பாறை வடிவத்துக்கும் முருகனுடைய வாகனமாக மயிலுக்கு பதிலாக குதிரை இருக்கிறதுக்கும் ஒரு தனி கதை இருக்குங்க. அது போகும்போது நான் சொல்கிறேன். இப்படி நடந்து வந்தீங்கன்னா இலைப்பாறதுக்கு மண்டபம் இருக்குது. மலை ஏறும்போது நீங்கள் வந்து எதுவும் பேசாமல் அந்த மூச்சு காற்றை மட்டும் அப்படியே கவனித்துட்டு ஏறினீங்க அப்படின்னா மனதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. இது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பேருந்தில் போகக்கூடியதுங்க. 10 ரூபா கட்டணம். நீங்கள் ஓன் வெஹிக்கிள் கொண்டு வந்தீங்கன்னா அது தனியாக கட்டணம் கட்டிட்டு மேலே போகலாம். அந்த காலத்தில் வந்து இந்த மருதமலையில் வந்து பொருட்களை வந்து 3 திருடர்கள் வந்து திருடிட்டு போயிட்டாங்க. முருகன் என்ன பண்ணார் அப்படின்னா குதிரையில் ஏறி போய் அந்த 3 திருடர்களையும் 3 கல்லாக மாற்றிவிட்டு அந்த பொருட்களை வந்து மீட்டு வந்தாருங்க. அதன் அடையாளமாக தான் இங்கே முருகனுக்கு வாகனமாம் மயிலுக்கு பதிலாக குதிரை இருக்குதுங்க. குதிரை குழம்பு வடிவ பாறை இருக்குது. அந்த 3 திருடர்கள் கல்லாக மாறினாங்க இல்லையா, அந்த 3 கற்களும் இதுலேயே இருக்குது. நீங்கள் போகும்போது பார்த்துக்கலாம். பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் கொஞ்சம் களைப்பு தெரியுதுங்க. நம்ம கிட்டத்தட்ட மலைக்கு வந்தாச்சுங்க. அவ்வளோதாங்க, வந்துட்டோங்க. பஸ்ஸில் எல்லாம் வந்தீங்க, ஓன் வெஹிக்கிள் வாங்கினா இங்கே இறங்கி அப்படியே நாம் மேலே ஏறி போயிடலாம். கோயிலில் படிக்கட்டுகள் மண்டபங்கள் எல்லாமே கட்டினது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சினிமா தயாரிப்பாளர் சின்னப்ப தேவருங்க. எம்ஜிஆர் வச்சு பல படங்கள் எடுத்தவர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பஞ்சமுக விநாயகர் இருக்கிறாருங்க. அவரை வழிபட்டு அப்புறம் மூலஸ்தானத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தண்டாயுதபாணிக்கு போய் தரிசனம் பண்ண போகிறோங்க.
ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பஞ்சமுக விநாயகர் இருக்கிறாருங்க, அவர் போய் தரிசனம் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து ஆதி மூலஸ்தானத்தை இருக்கிற முருகன் வள்ளி தெய்வானையை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் பாலமுருகனை பார்க்க போகிறோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆதி மூலஸ்தனம், முருகன் வள்ளி தெய்வானை. இந்த கோயிலை வந்து தானாக தோன்றி வந்ததுங்க, யாரும் அமைக்கலை. ஸோ பாம்பாட்டி சித்தர் இரவு நேரங்களில் வந்து பாலவிசம் மைண்டு போகிறதா இன்றும் நம்பப்படுதுங்க. இன்றைக்கி கூட்டம் இல்லை, தைப்பூசம் அந்த விசேஷ நாட்களில் வந்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். அது சிறப்பு தரிசனங்க, 50 ரூபாய். இப்போ நீங்கள் பார்க்குறதா வந்து பஞ்சமுக விநாயகர் இருக்கிறதுங்க. ஸோ ஃபஸ்ட் நாம் பஞ்சமுக விநாயகர் கும்பிட்டு அதுக்கப்புறம் நாம் போகலாம். ஸோ பஞ்சமுக விநாயகர் அரச மரத்தடி இருக்கிற, இப்போ பொதுவாக அரச மரத்தடி தான் விநாயகர் இருப்பார். ஸோ இங்கே இருக்கிற விநாயகர் பார்த்தீங்க அப்படின்னா அரச மரம், அத்தி மரம், வேம்பு, வன்னி, கொரக்கட்டை, இந்த 5 மரங்களால் பஞ்ச மரங்களால் ஆக்கப்பட்ட அந்த மரத்துக்கு கீழே அந்த பஞ்சமுக விநாயகர் அமர்ந்திருக்கிறாருங்க. இதை நாம் வழிபாடு செஞ்சால் புத்திர பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு கிடைக்க பெறுங்க. இதாங்க மருதுமலையோட கோபுரம். ஸோ இந்த வியூவிலிருந்து நம்ம அப்படியே அந்த கோயம்புத்தூரை பார்க்கலாங்க. அப்படியே மேகங்கள் சூழ இந்த கோவை மாநகரமே எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். ஸோ இதாங்க பாலதண்டாயுதபாணி அப்படின்னு சொல்கிறாங்க. மருதப்பன்னு சொல்கிறாங்க, மருதாச்சலம்னு சொல்கிறாங்க, மருதாச்சல மூர்த்தின்னு சொல்கிறாங்க, மருதன் கூட சொல்கிறாங்க. இதாங்க பஞ்சமுக விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு அதனுடைய பிரசாதம் வாங்கியாச்சுங்க. பொது தரிசனம் இருக்குதுங்க, 50 ரூபாய் தரிசனம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பஞ்சமுக விநாயகர். மேலே மலை ஏறி வந்து முதல்ல நீங்கள் வழிபாடு செய்கிறது இதுதான். புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னா இங்கே வழிபாடு செஞ்சு தொட்டில் கட்டினா புத்திர பாக்கியம் வருங்க. மூலஸ்தானத்தை தரிசனம் பண்ண போகிறேங்க. நீங்கள் படியேறி மேலே வந்த உடனே அப்படியே போகலாம். இந்தாங்க ஆதி மூலஸ்தானம்.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் முருகனும் தெய்வானை வள்ளி எல்லாமே உருவாக்கப்படலிங்க, தான் தோன்றித்தனமாக வந்தது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வள்ளி வந்து தெய்வானை விட சற்று உயரம் அதிகமாக இருக்குங்க. தான் தோன்றி பஞ்சமுக விநாயகரை வணங்கிட்டு அப்படியே இங்கே ஆதி மூலஸ்தானத்துக்கு வரேங்க. இங்கே வணங்கிட்டு அதுக்கப்புறம் தண்டாயுதபாணியை தரிசிக்க போகிறோம். இங்கே தெற்க பார்த்த அப்படின்னா அங்கே பாம்பாட்டி சித்தர் கோயில் இருக்குங்க. நான் அடுத்து நம்ம அங்கே தான் போக போகிறோம். இதாங்க ஆதி மூலஸ்தானம். ஸோ வள்ளி தெய்வானை முருகன் இங்கே காட்சியளிக்கிறாங்க. தான் தோன்றி வள்ளி முருகன் தெய்வானைங்க. இது யாரும் செஞ்சு வைக்கல, தானாக வந்தது. பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாம்பாட்டி சித்தர் கோயில் இருக்குங்க. அங்கே தான் நம்ம போக போகிறோம். பொது தரிசனத்தில் ரொம்ப கூட்டமாக இருக்குங்க. இந்த மருதமலையில் தலவிருட்சமாக நமக்கு இருக்கிறது மருத மரங்க. இப்போ நீங்கள் அங்கே பார்த்துட்டு இருக்கிறதா மருத மரம். இந்த மருதமலையோடைய தலவிருட்சம். இதாங்க மருத மரம், தலை விரிச்சகங்க, கோயிலுடைய தலை விரிச்சகம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் மருதமலையுடைய தலை விரிச்சகம் மருத மரங்க. ஸோ மருதமலை முருகனை வழிபட்டு அப்படியே ரைட் சைடு வந்தீங்க அப்படின்னா பட்டீஸ்வரர் அமைஞ்சிருக்கிறாருங்க. அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்து அப்படின்னா மரகதாம்பிகை அமைஞ்சிருக்காங்க. அவங்களே நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வெளியே வரலாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்ங்க டிக்கெட்டு. ஸ்பெஷல் தரிசனம் அது 50 ரூபாய்ங்க. இது பொது தரிசனங்க. இன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருக்குது. சரி, நீங்கள் கோயிலில் வந்து கூட்டம் அதிகமாக இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு வந்து அப்படியே நேராக போயிடுவோம். இப்படி போய் மறுபடியும் இப்படி வந்து அதுக்கப்புறம் அப்படி சுற்றி போகிறோங்க. அந்த பக்கம் போனீங்கன்னா இலவச தரிசனம். இது வந்து இலவச தரிசனங்க. அந்த பக்கம் போது 50 ரூபா கட்டணுங்க. அது கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த மருதுமாலையில் இருக்கிறதும் தண்டாயுதபாணி தான், பழனியில் இருக்கிறதும் தண்டாயுதபாணி தான். அவர் வந்து ஆண்டி கோணத்தில் மொட்டையடிச்சுட்டு இருப்பாருங்க. இவர் வந்து பின்னாடி குடுமி வச்சுட்டு இருக்கிறாருங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பெருமாள் கோயிலுங்க. பெரும்பாலான முருகன் கோயிலில் வந்து பெருமாள் இருக்க மாட்டார். ஆனால் இந்த மருதுமலையில் மட்டும் முருகனுக்கு சன்னதிலேயே வந்து பெருமாள் இருக்காரு. அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு தான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத வந்து பெருமாள் கோயிலுங்க. ஸோ மருதுமலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வலது பக்கம் வந்து பட்டீஸ்வரர் இருப்பாருங்க. இடது பக்கம் வந்து மரகதாம்பாள் சன்னதியை ஒட்டிய சண்டீஸ்வரருக்கு ஆலயம் இருக்கு.
வாங்கிட்டு வந்தால் வலது பக்கம் வந்து பட்டீஸ்வரர் இருக்குதுங்க. இப்போ இடது பக்கம் வந்தீங்க அப்படின்னா மரகதாம்பிகைக்கு ஆலயம் இருக்குங்க. ஸோ அதை வழிபாடு செஞ்சு அப்படியே சண்டிகேஸ்வரி வழிபாடு செஞ்சுக்கலாங்க. இதை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா மரகதாம்பிகை சன்னதி. நீங்கள் மரகதாம்பிகை சன்னதிக்கு முன்னாடி நந்தி இருக்குங்க. அரோகரா அரோகரா அரோகரா. இதாங்க நீங்கள் பார்க்குறது வந்து பட்டீஸ்வரருங்க. முருகனை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்படியே முருகனுக்கு வலது பக்கத்தில் இருக்குதுங்க பட்டீஸ்வரர் ஆலயம். அதே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த தேங்காய் பழ பிரசாதத்தை பக்கத்தில் கொடுப்பாங்க. இது வந்து முருகனை வழிபாடு செஞ்சுட்டு அடுத்து பட்டீஸ்வரர் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மரகதாம்பிகை பார்க்க போகிறேங்க. மற்ற நாட்களில் வந்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆகுங்க. இந்த மாதிரி விசேஷமான நாட்களில் வந்தீங்கன்னா ஒரு 45 நிமிடங்கள் 1 நிமிடங்கள் ஆகும். வழிபாடு செஞ்சுட்டு இந்த பக்கம் தெற்க பார்த்தீங்க அப்படின்னா பாம்பாட்டி சித்தருடைய குகை கோயில் இருக்குங்க. கிட்ட நெருங்கி வந்தாச்சுங்க. ஸோ இந்த வழி பார்த்தீங்க அப்படின்னா 50 ரூபா கொடுத்து வர வழிங்க. ஒரு 15 நிமிஷத்தில் வந்து அங்கே ஜாயின்ட் ஆகுதுங்க. ஸோ நீங்கள் மருதமலைக்கு வந்தீங்க அப்படின்னா அந்த பொது தரிசனத்தில் வந்தாலும் சரி 50 ரூபா கட்டணத்தில் வந்தாலும் சரி அந்த ஜாயின் பண்ணி வர இடத்துல வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குதுங்க. அங்கே நீங்கள் வந்து 10 ரூபா கொடுத்து அர்ச்சனை சீட் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு பேருக்கு 5 ரூபாய்ங்க. உங்களுக்கு எத்தனை பேர் சொல்கிறீங்களோ அத்தனை ரூபாய். நீங்கள் போகிற வழியிலே பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க. உங்களுக்கு அர்ச்சனை எது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். ரூபா கட்டணம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அவங்க இங்கே வந்து ஜாயின்ட் ஆகுறாங்க. பொது தரிசனம் இங்கே ரெண்டு ஒன்று ஜாயின்ட் ஆகி போகிற இடத்துல தான் உங்களுக்கு வந்து அர்ச்சனை சீட்டே கொடுக்குறாங்க. இது வந்து 50 ரூபா கட்டணுங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஆக வந்து சேர்றதுக்கு. பொது தரிசனத்தில் வந்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆகுங்க. அவ்வளோதான். சுவாமி தரிசிக்கு வர லைன்லேயே வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குதுங்க. ஒரு பேருக்கு வந்து 5 ரூபாய்க்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம். அதில் வந்து நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் தனித்தனி கட்டணம் இருக்குங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் அர்ச்சனை சீட்டு வாங்கிக்கலாங்க. அர்ச்சனை சீட்டு பார்த்தீங்கன்னா 5 ரூபா. அன்னை தமிழ் வழிபாடு 5 ரூபா. காலபூச அபிஷேகம் 1500ங்க. புகைப்படம் எடுப்பதற்கு 200ங்க. காது குத்துறதுக்கு 50. திருமண படிவம் 100. திருமணம் செய்கிறதுக்கு 1000 ரூபாய்ங்க. உத்தரவு கேட்கறதுக்கு 25 ரூபா. போகிற வழியிலேயே இருக்குங்க. இதில் வர்றது வந்து பொது தரிசனங்க. அங்கே வரவங்க வந்து 50 ரூபா தரிசனங்க. அங்கே ஸ்டார்ட் பண்ணுற அவ்வளோதான். அங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்துடுறோம். நாங்கள் பட்டீஸ்வரர் ஆலயம். அர்ச்சனை பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50 ரூபா டிக்கெட்டில் வராங்க இல்லைங்களா, அங்கே வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்கும். நீங்கள் பொது தரிசனம் வந்தால் கூட ஒரு 5 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா இது பொது தரிசனம் வரது இருக்காது, அங்கே கட்டணத்தில் வரதா இருக்கும். நீங்கள் 5 ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம். மருதமலையான் இருக்க மனக்கவலை எதற்கு? மருதாச்சலனுடைய தரிசனம் சிறப்பாக முடிஞ்சதுங்க. அவருடைய பிரசாதம் வாங்கியாச்சு.
ஸோ அப்படியே வந்தீங்கன்னா பட்டீஸ்வரர் பார்த்துக்கலாங்க, அவர்கிட்ட தரிசனம் வாங்கிக்கலாம். முருகனை வழிபாடு வந்தீங்கன்னா, வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே சண்டிகேஸ்வரர் இருப்பாருங்க. அவரை பார்த்துட்டு மரகதாம்பிகை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நவகிரகத்தை பார்த்துட்டு போக போகிறேங்க. இந்த சண்டிகேஸ்வரர் ஆலயங்க. ஸோ இப்போ நாம் சண்டிகேஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டுருக்குங்க. அப்படியே உள்ள தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா புத்தகங்கள் இருக்குங்க. ஒரு ஃபோட்டோ இருக்குது, டாலர் இருக்குது. ஸோ அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், மருதுமலை, கோவை மாவட்டங்க. இங்கே வந்து ஆன்மீக புத்தகங்கள் வாங்கிக்கலாங்க. ஸோ மருதுமலையுடைய மந்திரமே மருதாச்சலம் இருக்க மனக்கவலை எதற்கு, மருதுமலை முருகனுக்கு அரோகரா. பாருங்க, முருகன் கோயிலில் பெருமாள் கோயில் இருக்குதுங்க. பெரும்பாலும் முருகன் கோயிலில் பெருமாள் கோயிலே இருக்காதுங்க. இதான் அதனுடைய தனிச்சிறப்பு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நவகிரகம் இருக்குங்க. ஸோ மருதுமலை முருகனை வந்து சிறப்பாக வழிபாடு முடிச்சாச்சுங்க. ரொம்ப மனதுக்கு நிம்மதியாக இருக்குங்க. அடுத்து நாம் எங்கே போக போகிறோம் அப்படின்னா பாம்பாட்டி சித்தர் கோயில் இருக்குங்க. அங்கே தான் நாம் போக போகிறோம். கோயிலுடைய தெற்கு மூலையில் இருக்குங்க. ஸோ இதாங்க தலை விருச்சகம், மருத மரங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா மருத மரம். கோயில் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு அப்படியே தெற்க வந்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் கோயில் இருக்குங்க. ஸோ இருள இனத்தைச் சேர்ந்த ஒரு சிறுவன் வந்து பாம்பு வந்து யாருமே பழக்கப்படுத்தாமல் பிடிக்கக்கூடிய திறமை உள்ளவங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து மருத்துவர்கள் கேட்குறாங்க, அந்த விஷத்தை முறிக்கணும் அப்படின்னா மருதமலையில் ஒரு பாம்பு இருக்குது, அந்த பாம்புடைய விஷத்தை வந்து நீ கொண்டு வந்தீங்கன்னா அது பல மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது, அதை உன்னால் பிடிச்சி வர முடியுமா அப்படின்னு ஒரு மருத்துவர் கேட்க, ஒரு வைத்தியர் கேட்குறாருங்க. அந்த சிறுவன் வந்து மருதமலைக்கு வராருங்க. வந்து அந்த பாம்பை வந்து பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது அந்த பாம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அது நவரத்தன ஒளியில் தான் வந்து தன் இறையே தேட போகுங்க. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இங்கே சட்டநாத முனிவர் அப்படின்னு சட்டமுனி சித்தர் அப்படின்னு ஒருத்தர் இங்கே வந்து தியானம் பண்ணிட்டு இருந்தாருங்க. அவருடைய தியானத்தை அந்த சிறுவன் வந்து கலைச்சிட்டாருங்க. அப்போ அந்த சட்டமுனி சித்தர் வந்து கேட்குறாரு, எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்கும்போது இது மாதிரி இந்த பாம்பை தேட வந்த அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே சட்டமுனி சித்தர் சொல்கிறாரு, வெளியிருக்கிற பாம்பை தேடாத, உனக்குள்ளே இருக்கிற பாம்பை தேடு அப்படிங்கிறாரு. எனக்கு ஒன்றும் புரியலீங்களே சாமி அப்படிங்கிறான் அந்த சிறுவன். அது ஒன்றும் இல்லை, குண்டலினி எழுப்பு அப்படின்னு தியானத்தை வந்து கற்றுக் கொடுக்குறாருங்க. அந்த சிறுவன் தான் பின்னாடி பாம்பாட்டி சித்தருங்க. ஸோ பாம்பாட்டி சித்தர் இங்கே வந்து தியானம் புரிந்து அவர் வந்து சங்கரன் கோயில் போய் ஜீவ சமாதி அடைஞ்சாருங்க. இதில் என்ன விசேஷம் அப்படின்னா டெய்லியுமே இந்த கோயிலை வந்து பால் வச்சுட்டு போகிறாங்க. இரவு நேரங்களில் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து குறைஞ்சிருக்கும். இது என்ன காரணம் அப்படின்னா பாம்பாட்டி சித்தர் வந்து இரவு நேரங்களில் போய் அந்த சுரங்கப்பாதை வழியாக போய் ஆதி மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய முருகனுக்கு வந்து வழிபாடு செய்கிறதா இன்று நாமப்பட்டு வருதுங்க. கோயிலில் வந்து டெய்லி இரவு வந்து கொஞ்சம் பால் வைப்பாங்க. அந்த பால் வந்து டெய்லி கம்மியாக இருக்குங்க காலையில். ஸோ அப்படியே மலைக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா சப்த கன்னிகை இருக்காங்க. நீங்கள் வழிபாடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாம்பாட்டி சித்தர் கோயிலுக்கு போய் நீங்கள் தியானம் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா பாம்பாட்டி சித்தருடைய கோயிலுக்கு போயிட்டுருக்குங்க. அங்கே வந்து பாம்பு வடிவிலான பாறை இருக்குங்க.
18 சித்தர்களில் முக்கியமான சித்தர் பாம்பாட்டி சித்தர். அவர் இங்கே வந்து கொஞ்ச நாள் தியானம் பண்ணிட்டு போனாருங்க. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலில் முக்தி அடைந்தாலுமே இன்னும் இரவு நேரங்களில் வந்து பாம்பா வந்து முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறதா நம்பப்படுதுங்க. இரவு நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கோயிலை பூட்டும் பொழுது பால் வச்சுட்டு போயிடுவாங்க. காலையில் வந்து பார்க்கும்போது அந்த பால் குறைஞ்சிருக்குங்க. அதுக்கு காரணம் இரவில் இந்த பாம்பாட்டி சித்தர் கோயிலிருந்து அந்த ஆதி மூலஸ்தானத்துக்கு வந்து இடையில சுரங்கம் இருக்குங்க. அதில் வந்து பாம்பா வந்து அவர் டெய்லி பாலாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிறதா இன்னும் நம்பப்பட்டிருக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத பாம்பாட்டி சித்தர் கோயிங்க. குடவரை அமைப்பில் அது கட்டப்பட்டிருக்கு. ஸோ இதாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பாம்பாட்டி சித்தருங்க. மருதமனையில் தவம் புரிந்தவர். சித்தரின் தவமகியில் முருகப்பெருமான் மருத மரத்தடியில் பெருகும் மருத தீர்த்தத்தை கொடுத்து சர்ப்பருவத்திலும் பாம்புங்க காட்சியளித்திருந்தார். முருகன் வள்ளி தெய்வானையுடன் ஆதி மூலஸ்தானத்திற்கும் சித்தர் கோயிலுக்கும் சுரங்கப்பாதை உண்டு. அதன் வழியாக பாம்பாட்டி சித்தர் தரிசித்து வருவார். சில நேரங்களில் சித்தர் சர்ப்பரூபத்தில் நடமாடிக்கொண்டுதான் இருக்கிறார். பாம்பாட்டி சித்தரை உள்ள தூய்மையோடு வழிபட்டு வருபவர்களுக்கு தென்படுவார். இவரது ஜீவசமாதி தென்காசி மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோயிலில் அமைய பெற்றுள்ளது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்காதுங்க பாம்பாட்டி சித்தருடைய குகை. இங்கே வந்து தியானம் எடுத்துக்கலாங்க. பாம்பாட்டி சித்தருடைய வழிபாடு சிறப்பாக முடிச்சதுங்க. பாம்பாட்டியோடைய குகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாறை ஒன்று இருந்தது. இந்த நாகப்பாம்பு அமைப்பில் அந்த தலை அமைப்பில் இருந்ததுங்க. பாம்பாட்டி சித்தர் வந்து இங்கே தியானம் பண்ணும்போது அவருக்கு தாகம் எடுக்குங்க. அதனால ஒரு சுனையில் போய் அவர் நீர் அருந்துவார். அந்த சுனைக்கு பேரே பாம்பாட்டி சித்தர் சுனைன்னு இருந்து பிறகு அது மருத சுனை அப்படின்னு மாறிச்சுங்க. அதான் போற வழியில பார்த்து பாம்பு பார்ட்டி தான். இது வந்து ஆதி மூலஸ்தானத்துக்கு கோபுரங்க. ஸோ அங்கே போனது வந்து பொது தரிசனங்க. இங்கே வர்றது வந்து 50 ரூபாய்ங்க தரிசனம். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாங்க. சிறப்பு தரிசனம் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த பஞ்ச விநாயகர் கோயிலுக்கு பின்னாடிங்க. விநாயகர் கோயிலுக்கு பின்னாடி. ஸோ வந்து குழந்தை இல்லாதவங்க எல்லாம் வந்து இங்கே தொட்டில் கட்டி விட்டாங்கன்னா ஒரு குழந்தை வருங்கிறது நம்பிக்கைங்க. ஸோ இதாங்க மருதமலையனுடைய கோபுர தரிசனம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கோபுரம் வந்து 2013 மார்ச் 18ஆம் தேதி இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக குடமுழுக்கு வந்து நடத்தப்பட்டதுங்க. மேலே கோபுரத்து மேலே 7 கலசம் இருக்குங்க. ஸோ
ஸோ இதாங்க மருதமலையோட கோபுர தரிசனம். மருதமலை முருகன் அல்லது மருதாச்சல மூர்த்தி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மருதமலை முருகனுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதாங்க அறுபடை வீடு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது முருகனுடைய 7ஆம் படை வீடுங்க. மருதமலை அப்படி அழைக்கலாம், அதுக்கு தகுதி இருக்குதுங்க இது. ஸோ எதுக்காக இது வந்து முருகன் 7ஆம் படை வீடு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, சிவபெருமான் வந்து சூரபத்மனை வந்து அழிக்கிறதுக்காக முருகப்பெருமான் வந்து உருவாக்கினார். அவர் போய் சூரபத்மனை வந்து வதம் செஞ்சார் திருச்செந்தூரில். ஆனால் அவர் எடுத்தோடனே அப்படி போக கிடையாது. பாலகனாக இருந்து வளர்ந்து தான் போனார். இந்த தேவர்களாக வந்து இந்த முருகன்ட்டு தான் வந்து சொல்கிறாங்க சூரபத்மனை அழிக்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்ற முருகன் இந்த முருகன் தாங்க. மருதமலை இருக்கக்கூடிய முருகனை தான் தேவர்கள் வந்து சூரபத்மனை அழிக்க நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்ட தலங்க. அதனால் இது வந்து 7ஆம் படை வீடு அப்படின்னு வந்து அழைக்கப்படுறதுக்கு சிறப்பு வாய்ந்ததுங்க. ஸோ அப்படிப்பட்ட மருதமலை முருகனை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது மருதமலை. இதோட தலைவிருஷம் பார்த்தீங்கன்னா மருத மரம். இதில் தீர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா மருத தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ யாம் இருக்க பயமேன் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து மருதாச்சலம் இருக்க மனக்கவலை எதற்கு அப்படிங்கிறது என்னுடைய மந்திரங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா மருதமலையுடைய கோபுரங்க. இந்த கோபுரம் 2013ஆம் ஆண்டு மார்ச் 18ஆம் தேதி குடமுழுக்கு செய்யப்பட்டதுங்க. மருதமலையான் இருக்க மனக்கவலை எதற்கு, கருணைக்கடலே கந்தா போற்றி. இந்த வாசகங்களை வந்து இந்த மலை இன்னும் சிறப்பாக்குதுங்க. ரொம்ப அற்புதமான ஒரு காட்சிங்க. மழையும் மேகங்களும் பனியும் சூழ்ந்த ஒரு அமைதியான மலைங்க. மருதமலையை பார்த்துட்டு அப்படியே தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பிரசாத கடை இருக்குங்க. பஞ்சாமிரதம் வாங்கிக்கலாம். லட்டு, சீடை, பஞ்சாமிரதம். ஸோ மருதமலையிலேருந்து பாருங்கள் அந்த கோயம்புத்தூர் எப்படி தெரியுதுன்னு பாருங்க. ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரசாதம் கொடுப்பாங்க. கோயில் இலவசமாகவே நீங்கள் வாங்கிக்கலாம். கீழே வந்தீங்கன்னா பணம் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குங்க. அதுவும் கீழே வந்தீங்க அப்படின்னா பிரசாதம் இலவசமாகவே கொடுப்பாங்க. இங்கே தாங்க பிரசாதம் வழங்கும் இடம். ஃப்ரீ தாங்க. கோயில் நிர்வாகம் சார்பாக பிரசாதம் வழங்கப்படுதுங்க. ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் பஸ்ஸில் தரிசனம் சிறப்பாக முடிஞ்சுதுங்க. நீங்கள் பஸ்ஸில் போகணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கீழே இறங்கி வந்தீங்கன்னா போது ஒரு Q1 நிற்கிங்க. டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்ங்க. அப்படியே லைனாக நீங்கள் நின்னீங்க அப்படின்னா இங்கே பஸ்ஸு வரும். ஸோ இங்கேருந்து நீங்கள் அப்படியே போயிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாங்க. 10 நிமிஷமா, ஒரு 3 நிமிஷத்தில் 4 நிமிஷத்தில் போயிடலாங்க. ஸோ இதான் வந்து இந்த கியூ தான் வந்து பஸ்ஸுக்கு டிக்கெட் வாங்குற போகிற கியூங்க. நீங்கள் நடந்து போனால் கூட போயிடலாம் கீழே. ஸோ நீங்கள் நடந்து போனீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாங்க. இப்போ வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டிக்கெட் வந்து 10 ரூபாய்ங்க. இங்கே தான் பஸ்ஸு வரும். மலை அடிவாரத்துக்கிட்டே நீங்கள் நின்னீங்கன்னா பஸ் ஏறிட்டு ஒரு 3 நிமிஷத்தில் போயிடலாங்க. 2 நிமிஷத்துக்குள்ளே போயிடலாம். இங்கே தான் பஸ் வரும். நீங்கள் ஓன் வெஹிக்கிள் கொண்டு வந்தீங்கன்னா இங்கேயே நிறுத்திக்கலாம்.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா மருதாச்சல மூர்த்தி, மருதமலையப்பன், மருதப்பன், மருதன் அப்படின்னு அழைக்கக்கூடிய மருதமலையில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணிங்க. நீங்கள் முருகனை வழிபட்டு அப்படி கீழே இறங்குனீங்கனாவே இந்த பஸ்ஸில் போகிறதுக்கு கவுண்டர் டிக்கெட் இங்கே இருக்குங்க. நீங்கள் அந்த லைனில் போய் 10 ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ திருக்கோயில் பேருந்தில் பயணிக்க வரும் பக்தர்கள் அனைவரும் குழுவாக இருந்தாலும் வரிசையின் வழியாக வந்து தனித்தனியாக பயணிச்சீட்டு பெற்று பயணிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நீங்கள் குழுவாக வந்து மொத்தமாக ஒரு 100 டிக்கெட் கொடுங்க, 20 டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டால் தரமாட்டாங்க. அந்த 20 பேருமே க்யூவில் வந்து கேட்டால் தனித்தனியாக மட்டும்தான் அவங்க வந்து பயணிச்சீட்டு தராங்க. ஒரு டிக்கெட் வந்து 10 ரூபாய்க்கு. ஸோ மருதமலைக்கு படிக்கட்டு மூலிமா மேலே ஏறி வந்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், 5 மணிக்கு மேலே அனுமதி இல்லைங்க. ஸோ தமிழ்நாடு வனத்துறை கோவை வனச்சரகம் படிக்கட்டில் மாலை 5 மணிக்கு மேல் நடந்து செல்ல அனுமதி இல்லை. ஸோ 5 மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா படிக்கட்டு வழியாக நடந்து சென்று நீங்கள் முருகனை தரிசித்து வரலாம். 5 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா அனுமதி கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பஸ்ஸு ஏறி கீழே மலை மேலே போகிறதும் கீழே இறங்குறதும் தவிர வயதானவர்கள் அதை பண்ணலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் படிக்கட்டு மூலிமா மேலே ஏறி வந்தீங்கன்னா அதோட அமைதியை வந்து அனுபவிக்கலாங்க. சூப்பராக இருக்குது. அது ஒரு பேரானந்தம் தான். இந்த படிக்கட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 பக்கங்களும் மரங்கள் சூழ சுத்தமான காற்று வீச அப்படியே அமைதி தவளை அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. அதை நீங்கள் இங்கே போனீங்கன்னா இறைச்சலாக இருக்கும், புகையாக இருக்கும், சுற்றிட்டு போகும். அதை விட நடந்து அழகாக போகிறது சூப்பருங்க. மருதமலைக்கு நீங்கள் வந்து பாருங்க, மருதமலைக்கு நீங்கள் வந்து பாருங்க, மலை மாமணி முருகையா தேவரின் குளம் காக்கும் வேலையா. இதாங்க குதிரை குழம்பு. ஸோ முருகன் வந்து எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா வாகனம் வந்து மயிலாக இருக்கும். இங்கே மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய வாகனம் வந்து குதிரை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த ஒரு காலத்தில் வந்துட்டு 3 திருடர்கள் வந்து இந்த மருதமலை கோயிலில் வந்து பொருள்களை திருடிட்டு போயிட்டாங்க. முருகன் வந்து குதிரையில் போய் அந்த 3 பேர்த்த 3 கல்லாக மாற்றி அந்த பொருள்களை மீட்டு வந்து கொடுத்தாருங்க. அந்த முருகனுடைய குதிரையில் போனார் இல்லைங்களா, அந்த குளம்படி படி வந்தாங்க இது. ஸோ மற்ற முருகன் கோயிலிருந்து இந்த முருகன் கோயில் வந்து தனி சிறப்பு. என்னுடைய வாகனம் மயில் இல்லைங்க, என்னுடைய வாகனம் குதிரை. குதிரை குளம் பார்த்தீங்க இல்லையா, அந்த திருடர்களை வந்து 3 பேர்த்த 3 கல்லாக மாற்றிட்டு முருகன் வந்து இந்த வழியாக போயிருக்கிறாரு. அந்த குதிரை பிளம் வடி வந்து அது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிறதா இடும்பன் சன்னதிங்க. இங்கே வந்து இடும்பன் வந்து காவடியோடு இருக்கிறதா அதனுடைய சிறப்புங்க. நீங்கள் படியேறி வரும்பொழுது அந்த இடுமன் சாமியை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரலாங்க. ஸோ இடுமன் சாமி கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா தீர்த்தம் அடிப்பாங்க. ஒரு ரூபா காணிக்க போட்டு போங்க, பாவம் நீங்கிறதுக்காக தீர்த்தமிடுறாங்க. ஸோ முருகன் கோயிலுக்கு வரும்பொழுது படியேறி வரும்பொழுது பேசிட்டு வராமல் இந்த மூச்சு காற்றை மட்டும் அப்படியே கவனிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு மன அமைதி கிடைக்குங்க. மலையேறி நடந்து போகணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. இது மற்ற மலையில் படியேறதுக்கு இந்த மலையில் படியேறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மலையேறி வரும்போது உங்களுக்கு வந்து வெயிலே தெரியாதுங்க. எல்லாம் மரங்களாக இருக்குது. தவிர நீங்கள் படிக்கட்டுலாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்துலாம் இருக்காதுங்க. இது மாதிரி ஒரு நீண்ட படிக்கட்டு இருக்கும், 2 படிக்கட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நீண்ட படிக்கட்டு, அப்புறம் 2 படிக்கட்டு. அப்படி ஏறும்பொழுது நமக்கு வந்து அந்த டயர்னஸ் தெரியாதுங்க. அப்படியே உங்களுக்கு டயர்னஸ் வந்துன்னா சைடில் வந்து அமர்றதுக்கு இப்படி இடங்கள் இருக்குங்க. இப்படி வந்து அமர்ந்துக்கலாம். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இப்படி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மண்டபம் கட்டி விட்டுருப்பாங்க. அதில் இருக்கிற சிலைகள் அவ்வளவு வேலைப்பாடுகளோடு இருக்குங்க. இந்த மண்டபங்கள்லாம் கட்டி கொடுத்தது வந்து சின்னப்ப தேவருங்க, சினிமா தயாரிப்பாளர் சின்னப்ப தேவர் தான் இந்த மண்டபங்கள் படிக்கட்டுகள் இதெல்லாம் அமைச்சு கொடுத்ததுங்க.
ஸோ இந்த மருதமலையில் பார்த்தீங்க அப்படின்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ரகசியமாக வந்து வேண்டிட்டு போவாருங்க. இது அதோடைய சிறப்பே இதுதான். யாருக்கும் தெரியாமல் ஏதாவது ஒரு புது படமோ அல்லது சட்டமன்றத்தில் ஏதாவது புது சட்டம் கொண்டு வரதா இருந்தாலும் மருதமலைக்கு வந்து ஒரு வாக்கு கேட்டு தான் புரட்சித் தலைவர் போயிருக்கிறாருங்க. இதெல்லாம் படியேறி போகும்போது பார்க்கக்கூடிய இயற்கை காட்சிகள். ஸோ இதில் வந்து விசேஷ நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா தைப்பூச தேர் திருவிழா, கார்த்திகை ஜோதி திருவிழா, வருஷ பிறப்பு, சித்திரைக்கனி, இதுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான ஸ்தலங்க இந்த மருதமலை. கச்சியப்ப முனிவர் இந்த மருதமலை வந்து 10ஆம் நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்னு தான் எழுதிய பேரூர் புராணத்தில் சொல்றாரு. 10ஆம் நூற்றாண்டு அப்படின்னா ஒரு 1100 வருடங்களுக்கு முன்னாடிங்க. இது வந்து கோயில் மட்டும்தான், கட்டப்பட்ட கோயில். ஸோ அதில் இருக்கிற மூலஸ்தானம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்குங்க. யார் இந்த கச்சியப்ப முனிவர்? நீங்கள் மலை ஏறணும் அப்படின்னா 5 மணிக்கு வந்துடுங்க. மாலை 5 மணிக்கு 5 மணிக்கு மேலே வந்தீங்க அப்படின்னா இங்கே மலை ஏறுறதுக்கு அனுமதி இல்லை. தமிழ்நாடு வனத்துறை அறிவிப்புங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் ரோட்டில் போகிறத விட நீங்கள் படியில் இறங்கி போகும்போது இந்த சுற்றி இருக்கிற மரங்கள், அந்த காற்று, அதனுடைய அமைதி, அதெல்லாம் ரசிச்சுட்டே போனால் அது ஒரு தனி சுகங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. வாவ், இதாங்க மருதமலை. ஸோ மலை ஏறுறது இதுங்க, மலை ஏறுற பாதை இது. அப்படியே இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா சாலைங்க. ரெண்டும் ஒரே மாதிரி தான் போகுது. ஸோ யார் இந்த கச்சியப்ப முனிவர்? 10ஆம் நூற்றாண்டை சார்ந்த இந்த மருதமலை வந்து சொன்னவர் வந்து பேரூர் புராணம் எழுதியிருக்கிறாரு. ஸோ அவர் யார் அப்படின்னா வந்து இந்தியில இருந்து தமிழுக்கு வந்து கந்த புராணத்தை வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சவர் அவர். ஸோ அவர் மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது அவருக்கே நிறைய டவுட்லாம் வந்தது. அதெல்லாம் முருகன் வந்து கனவுல தோன்றி அதுக்கான பொருளை வந்து விளக்குனாரு. ஸோ அப்படிப்பட்ட கச்சியப்ப முனிவர் தான் சொல்லியிருக்கிறாரு இந்த மருதமலை வந்து 10ஆம் நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 1100 வருடங்களுக்கு முற்பட்டது இந்த கோயில். அதில் இருக்கிற முருகர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1500 வருடங்களுக்கு முற்பட்டதுங்க. ஸோ இந்த கோயில் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய வைத்தியனும் இல்லை. அதனால உங்களுக்கு ஏதாவது உடல்நிலைகள் சரியில்லை அப்படின்னா இந்த மருதமலை முருகனை வந்து பார்த்து வேண்டுதல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக 100% வேண்டாம் 200% அது கண்டிப்பாக நடக்குங்க. இப்போ அதை வந்து உடல்நலமெல்லாம் தீர்ந்த பிறகு இங்கே வந்து அபிஷேகம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் மருதமலைக்கு விசிட் பண்ணுங்க ஒரு தடவை. இப்போ தாங்க சபரிமலையிலேருந்து அப்படியே இங்கே வர்றாங்க, சாமி கும்பிட்டு அப்படியே மலைக்கு போகிறாங்க. நான் மலை ஏறிட்டு இறங்குறோம், அவங்க இங்கிருந்து ஏறுறாங்க. அரோகரா அரோகரா. அரோகரா அரோகரா அரோகரா. சபரிமலைக்கு போகிறாங்க, போயிட்டு சபரிமலைக்கு போகும்போது வந்து முருகனை பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ மலை ஏறும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா முருகனுடைய வாகனம் மயில் இங்கே இருக்குது. பட் ஆக்சுவலாக வந்து மருதமலையனுடைய வாகனம் குதிரை. அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம முடிக்க போகிறோம்.
ஸோ முருகனுடைய 6 படையும் பார்த்தோம். இப்போ முருகனுடைய 7ஆம் படை வீட்டையும் பார்த்துட்டோம். அடுத்த முருகன் கோயிலில் உங்களை மீட் பண்ண வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ரகுபதி. வெல்கம் டு ரகு டிவி.